தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நல்ல கனி கொடுப்போம் என்பதுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது நல்ல கனி மாத்திரமே. நல்ல மரத்தை நல்ல மரம் சொல்லு, கெட்ட மரத்தை கெட்ட மரம் சொல்லு. அந்தந்த கனிகளாலே நீங்கள் அறிவீர்கள். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க கனியை பார்க்கணும். என் ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் இங்க இருக்கிற சொத்துக்களை வைத்துதான் மதிப்பிடும். ஆனா கர்த்தர் நீங்க அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை வச்சுதான் மதிப்பிடுவார். இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி உள்ளவெல்லாம் தன்னுடைய காரியத்தை மேம்படுத்தினார்கள். இப்பொழுதோ நான் உனக்கு இருக்கிறேன், என்னை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, நீ தைரியமாய் செய் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிக்க. நல்ல மரமானது நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட கனி கொடாது. கெட்ட மரமானது கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது, நல்ல கனி கொடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சீசரிடத்திலே சொல்லி வருகிற இந்த உபதேசம் தான் இந்த உபதேசம். நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த கெட்ட மரத்தை தான் நல்ல மரமாய் மாற்றுவது தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து கெட்டு போனவைகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து நீங்க புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சுகமாக்கின பிற்பாடு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்ன சொல்லுவார்னா, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி என்று சொல்லுவார். ஏனென்றால் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள், ஹோலி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வழிபட்டார்கள். அப்போ இதை டிக்ளேர் பண்ணி சொல்றது யாருன்னு கேட்டா ஆசாரியர்கள் தான். ஆலய பலிபீடத்தில் இருந்து அவங்க சொல்லுவாங்க, குஷ்டரோகம் இவனை விட்டு நீங்கினது, இவன் மோசே குறித்த காணிக்கை செலுத்தினான் என்று இங்கே சொல்லுகிறோம் என்று சொல்லுவார்கள். அதனால தான் ஆசாரியன்ட்ட காண்பி அப்படிம்பார். அதனால தான் இங்கே சீசர்களிடத்தில் சொல்றாரு, நீங்க இதுவரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், இனி நீங்க இருக்கிற நீங்க நல்ல மரத்தை நல்ல மரம்னு சொல்லுங்க, கெட்ட மரத்தை கெட்ட மரம்னு சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்புவார்கள். இல்லையா சொல்லுங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 17:15 வாசிங்க. துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும், நீதிமானாய் ஆக்குகிறவனும், நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அதாவது ஒரு மனிதனை நீதிமானா இருக்கிறவனை குற்றவாளியா மாற்ற முடியாது, துன்மார்க்கனை நீதிமானா மாற்ற முடியாது, மாற்றவும் முடியாது, மாற்றி சொல்லவும் கூடாது. அது தேவன் பார்வையில் இருக்கப்படுகிறது. அதனாலதான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கேனோ அவன் மேல், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல். அதனாலதான் ஆண்டவர் செய்த அற்புதங்கள்ல நிறைய டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஒருத்தனுக்கு நீ போய் சீலோவாம் அங்கே போய் கழுவுன்றாரு, சரியாகுது. ஒருத்தனுக்கு துப்பி சேர பூசி என்ன பண்றாரு, சுகமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பை நீங்க அறிஞ்சுக்கிட முடியாது, அதை புரிஞ்சுக்கிட முடியாது. ஆனால் இங்கே சீசர்களுக்கு சொல்லுகிறார், நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, நீங்க நல்ல மரமா கெட்ட மரமா? அல்லேலூயா. தினமும் பாருங்க, கண்ணை சுகமாக்கிட்டு இப்ப பாருன்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன பார்த்தான்? மரத்தை பார்த்தான். மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? மரத்தை காண்கிறேன். அப்போ தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நல்ல கனி கொடுப்போம் என்பதுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது நல்ல கனி மாத்திரமே. ஆமென். லூக்கா சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. 6:44.
அந்த மரம் அதனதன் கனியினால் அதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தெரிஞ்சிரும் இவங்க யாரு, இவங்க என்ன ஆங்கிள் பேச வராங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க. சிலர்கிட்ட ரொம்ப கடிந்து கொள்ளுதல் இருக்கும், சிலர்கிட்ட ரொம்ப ஸ்டபனா பேசும், முகத்தை முறிச்சு பேசுவாங்க. அவன் இருதயம் செம்மையா இருக்கும். இல்லையா சொல்லுங்க. சிலர் சும்மா அப்படி சொல்லுவாங்க, கூலை கும்பிட்டு போடுவாங்க அப்படின்ட்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவங்க சரியான விரியத்தை சொல்ல முடியாது. அதனாலதான் அதினதின் மரத்தினுடைய கனிகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷனுடைய சுவாபத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த விடுதலை உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு யார் பார்க்கிறா? கர்த்தர். இது நல்ல மரமா, இது கெட்ட மரமா? நீ மனிதனிடத்தில் எப்படி ஆலோசனை கொடுக்கிறாய்? நீ மனிதனிடத்தில் யார் பக்கம் திருப்ப நீ விரும்புகிறாய்? இந்த சத்தியத்தினால நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதை தேவன் என்னை நிறுத்து பார்ப்பார். இந்த சத்தியத்தில் நீ என்னப்பா சொல்ல வர? என் ஜனங்களுக்கு நீ என்ன சொல்ல வருகிறாய்? உன் இருதயம் எதுவிதமாய் கேடுபாடு நிறைந்திருக்கிறது? காணிக்க வாங்குற மாதிரி பேசுறியா? இல்லை ஜனங்கள்லாம் உன்னை தேடி வரணும்னு நினைக்கிறியா? இல்லைன்னா ஐயோ இந்த ஊழியக்கார் பாவும் நினைச்சு நீ பேசுறியா? எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் என்ன சொல்றாரு, நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் நல்ல மரம்னா நல்ல மரம்னு சொல்லுங்க, கெட்ட மரம்னா கெட்ட மரம். சில நேரத்தில் சில திருமண காரியங்கள் அதெல்லாம் நம்ம போய் கேட்போம், பக்கத்து வீட்டிலே ஏற்ற வீட்லேயோ போய் எல்லாம் எல்லாருக்குமே அந்த வழக்கம் இருக்குது. அந்த பொண்ணு எப்படிங்க, இந்த பொண்ணு நல்லா ஜெபிக்கிற பொண்ணா, இல்லை அந்த பையன் நல்லா ஜெபிக்கிற பையனா, கெட்ட பழக்கம் இல்லாத பையனை கேட்டால் பிடிச்சவங்க என்ன சொல்லுவாங்க? தங்கமான பையங்க, அந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்காது, பொண்ணு தங்கமான பொண்ணுங்க, நல்ல ஜெபத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் தான் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, நல்ல பொண்ணை என்ன சொல்லிடுவோம்? ஒரு பைசாவுக்கு கெட்டினா உன் குடும்பம் 2 நாள்ல. ஏன்? இந்த அம்மாவுக்கு என்னது பிடிக்கல, இந்த பிரதருக்கு பிடிக்கல. தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களில் நம்ம எல்லாம் இந்த ரீசார்ஜ் இப்போ தாங்க உள்ளே இருந்தே ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அப்போல்லாம் நாங்கள் தாம்பரத்தில் இருக்கும்போது, பேர் சொல்ல விரும்பலை, அந்த கடைக்கார பிறகு அவர் கூட யூடியூப்பில் பார்த்துருவார். அந்த கடைக்கார்ட்ட போனால் ரொம்ப நல்ல மனுஷன். அவர்கிட்ட போனால் அவர் ரீசார்ஜ் ஐயா ரீசார்ஜ் பண்ணோம், சொல்லுப்பா எவ்வளோக்கு பண்ணுங்க கேட்பார். எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி முடித்த உடனே ரீசார்ஜ் பண்ணுற அப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் போகும்போது ரீசார்ஜ் இல்லை, ஏன்டா இல்லைப்பா அப்புறம் வாண்டாரு. சரி இவர் அப்புறவான்னு சொல்கிறாரு, நம்ம எப்போ உள்ளே போயிட்டு அப்புறம் வர்றது, வேறு எங்கெங்கே பண்ணலாம், நான் வாண்ட வந்து காட்டவா? இதில் என்னையா இருக்குது? வாங்கிட்ட இல்லை, நீ என்ன பண்ணலாம்? இவ்வளோ தூரம் நான் இந்த சைக்கிள் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் நான் என்ன தப்பா என்ன கேட்டேன்? நான் உங்ககிட்ட வந்து அந்த கடையை காட்டவா? அதுபோல் நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்காதுங்க, நம்மகிட்ட பொருள் இல்லை, கரெக்டாக இல்லை, அவனுக்கு நீ தேவை. அந்த பொருளை சொல்ல மாட்டோம் பாருங்கள், அதை போய் சொன்னால் என்ன, அந்த கடைக்குன்னு சொன்னால் என்ன? இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்ட்ட கேட்பாங்க, நாங்கள் குடும்பமாக 4 மாடி போகிறோம், தைரியமாக போங்க, சந்தோஷமாக 4 மாடி போங்க. இந்த பக்கம் சதீஷ் ஐயா நடத்துறாரு, அவர் பேர் என்ன, கல்வாரி டெம்பிள் சர்ச்சுக்கு போங்க, இல்லை பென்னிகினுக்கு போங்க, எங்கேயாவது போய் கத்தர ஆராதியா. நீ ஏன் சர்ச்சுக்கு என்னுடைய கூடாரத்தான் வருன்னா சொல்லவே மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க நமக்கு யார் தேவை? ஏசப்பா தான் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஏன்ட்ட நான் ஏதோ தப்பா, நான் ஏன் தப்பா நினைக்க போகிறேன்? நான் ஏங்க உங்கள் கையை தடுக்க போகிறேன்? ஏங்க உங்களை பார்த்தா நான் ஊழியத்துக்கு வந்தேன், நான் பார்த்து வந்தது கர்த்தரை. கை தட்டுங்க போகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன நடத்துகிறவர் அவர், யாரை கொண்டுனாலும் கூட்டத்தை நடத்துவார், எப்படி வேணாலும் நடத்துவார். நான் எந்த மனிதனை நம்பி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை இடத்துக்கு போனாலும் கர்த்தர் கூட வருகிறார். யோசேப்பு எங்கே போனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? கூட இருந்தார். அப்போ பாருங்க, நல்ல மரம், அவன் நல்லவன் தான், அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லவன், அவன்கிட்ட இல்லைன்னா சொல்ல மாட்டேங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்மளே நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம்,
கத்தர் செஞ்சிருப்பாரு. கத்தர் தான் செஞ்சது, கத்தரை சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு ஊழியக்கார அப்படி பர்டிகுலராக சொல்லுவாங்க. ஆமாங்க, உண்மைங்க. நல்ல தேவ மனுஷன், நல்ல ஐக்கியம், நல்ல அவரோட ஐக்கியமாக இருங்க, அவர் சொல்கிறத கேட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யாரையுமே இதுவரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு யாரையும் நான் மாற்றி பேசினதில்லை, சர்ச்சை கெடுத்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எனக்கு தேவையில்லை. ஏன்? நான் வழிபடுகிற ஆண்டவர் எந்த நிலைமையிலும் என்னை ஆசீர்வதிக்க உண்மையில் அவர். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு சீசர்கள்ட்ட, நல்ல மரத்தை நல்ல மரம்னு சொல்லு, கெட்ட மரத்தை கெட்ட மரம் சொல்லு, அந்தந்த கனிகளாலே நீங்கள் அறிவீர்கள். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை நீங்கள் கனியை பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அப்படியே சகோதரர்கள் செஞ்சிருவாங்க. என் கூட இருக்கிறவங்க என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் சொல்லிட்டாங்க, என் தங்கச்சிங்க இருக்காங்க, சகோதரிமார் இருக்காங்க, அண்ணன் சொல்லிட்டாங்க, அங்கிள் சொல்லிட்டாங்கன்னு தம்பிமார்கள் எதுவுமே எனக்கு அகைன்ஸ்ட் இதுவரையும் அவங்க பண்ணதே இல்லை. நான் என்ன சொன்னாலும், பண விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, சொன்ன உடனே அதை ஏன் சொன்னா, இந்த தேவன் தம்முடைய ஊழியக்காருக்கு கொடுத்திருக்கிற மகிமை அதுதான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் என்ன? ஆண்டவர் இந்த குணாதிசயங்களை எப்படி எதிர்பார்க்கிறார்? இந்த மாதிரி சீசர்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். உலகம் அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கு. ஆனால் தேவனுக்குள்ள வருகிறவர்களும் நம்ம உலகத்தை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதுக்கு தான் ஒரு சில காரியங்களை உங்க முன்பாக வைக்கிறேன். பாருங்களேன் என்ன சொல்றார் பாருங்களேன். லூக்கா, அதே லூக்கா சுவிசேஷத்தில் 6ஆம் நல்ல கவனமா கேளுங்க. 30ஆம் வசனம் வாசிங்க. 6:30 கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும், நல்ல கவனிங்க, சீசர்கள் சொல்றார், உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாத. எப்படி நான் இந்த வசனத்தை எப்படி பார்க்கிறேன்னா, இவ்வளோ ஒரு மேன்மையா கர்த்தர் என்னை பார்க்கிறார். இந்த உலகத்தில் உள்ள என்ன சொல்லுவான், 30 வருஷமா தாம்பரத்தில் இருக்கிறான், அவன் சரியில்லை, அவன் பண்ண வியாபாரம் சரியில்லை, அவன் பொண்ணு கட்டின வீடு சரியில்லை, அவனால் ஒரு 2 சென்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் 2 சென்ட் இடம் வாங்கி என்ன பண்ண முடியல, வீடு கட்ட முடியல, அவன் ஜீவியம் சரியில்லைன்னு அவன் சொல்லுவான். ஆனால் நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் இங்க இருக்கிற சொத்துக்களை வைத்து தான் மதிப்பிடும். ஆனால் கர்த்தர் நீங்க அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை வச்சு தான் மதிப்பிடுவார். நீ நல்லா பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளே. 3 வசனத்தை சொல்லிட்டு நான் உதாரணம் சொல்றேன். மத்தேயு 5:42 நீங்க பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாத. முதல்ல என்ன சொன்னார்? திரும்ப கேளாத, முகம் கோணாத. 3வது லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறுகன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாத. என்ன சொல்ல வர்றார்னா, இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி உள்ளவெல்லாம் தன்னுடைய காரியத்தை மேம்படுத்தினார்கள். இப்பொழுதோ நான் உனக்கு இருக்கிறேன், என்னை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, நீ தைரியமாய் செய் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்ல பாருங்களேன், கடந்த நாளில் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன், பத்திரிக்கை வைக்க போயிருந்தேன். ஒன்று அவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, நமக்கு என்ன பணங்கன்னு கேட்டுருவோன்னு யோசிச்சாங்களோ என்னமோ தெரில. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வாடகை வருது, 4-5 இடம் கிடக்குது, நல்ல செட்டு, நல்லா இருக்காங்க. தேவனுக்கு மகிமை, கர்த்தருடைய பிள்ளைங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கணும். அப்போ அவங்க சொன்னாங்க, பத்திரிக்கை கொண்டா வந்த ஒரே கடன், பத்திரிக்கை கொண்டு போனவனுக்கு வந்த சோதனையை பாருங்க, ஒரே கடனுன்னாங்க. எனக்கு ஒன்றுமே வாழல, எல்லாம் இருக்கு, எல்லாமே திருப்தியாக இருக்கு. நீ எப்படி விலைலாம் ஏறி போச்சு, நகை விலைலாம் ஏறி போச்சு, நகையெல்லாம் ஒன்று கூட வாங்க முடியாது. நான் எதுக்கு போனேன்? பத்திரிக்கை கொடுக்க போனேன். இன்னைக்கு உலக மனிதர்களோட எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, அவன்கிட்ட ஏராளமாக இருக்கும், ஆனால் அவன் நம்மகிட்ட வாங்க விரும்புகிறான். பார்த்தீங்களா? இங்கே தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கை தட்டுங்க போகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீ இதை அப்படி பார்க்காத, உன்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி ஒன்று நான் மேலே வச்சிருக்கேனா இல்லையா? அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு, சகலமும் இருக்கு.
அப்படி 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 தட்டுனா வந்துடும் பாருங்க. நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, இயேசு மட்டும் தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம எப்பவுமே ராஜா மாதிரி தான் இருப்போம். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் யோசிச்சேன், எப்படி ஆண்டவரை கொடுக்கறது? கேட்கிறவனுக்கு கொடுன்னு சொல்றீங்களே, என்கிட்ட கேட்கிறவன் ஒன்றும் இல்லாதவனா தான் பரவாயில்ல, எல்லாம் கோடீஸ்வரன் கேட்கறானு. அந்த கோடீஸ்வரனுக்கு மேல ஒண்ணு நான் வச்சிருக்கேன். கை தட்ட மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அவன் எந்த காலத்திலையும் அவன்கிட்ட வந்து கேட்க மாட்டான். ஆனா அவனையே கேட்கிற மாதிரி ஒன்றை நான் மேல வச்சிருக்கேன்னு சொன்னா, நீ என்னுடைய அடிச்சுவடியில நடக்கிறதுனால தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முகம் கோணாத, கேட்கிறவனுக்கு கொடுன்றாரு. என்கிட்ட என்னங்க கேட்பீங்க? இங்கதான் விஷயம் இருக்கு. உங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஆனா என்கிட்ட என்ன கேட்க முடியும்? என்கிட்ட என்னத்தை மிஞ்சி போனால் நீங்கள் கேட்டால் என்னுடைய சிச்சுவேஷனை அறிஞ்சு என்னை பார்த்து எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டுருவாங்களா என்ன? உலக மக்களை எவ்வளோ பேர் தாம்பரத்தில் இருக்கிறாங்க, யாருமே. அப்படியே ஒருவேளை கேட்கிற மாதிரி இருந்தால் நீ கொஞ்சம் கூட முகம் காணாத, தைரியமாய் கொடு. நீ கொடுக்க கொடுக்க உனக்கு நான் கொடுப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிஞ்சு வச்சிருக்கணும். ஒன்று, நீங்கள் கொடுத்துட்டு கேட்கக்கூடாதபடி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. 5000 ரூபாய் கேட்குறான், இந்த 2000 வச்சுக்க. திரும்பி ஆண்ட என்ன பண்ணிடாத, தந்துடாத. திரும்பி கேட்கவும் செஞ்சிடாத. அல்லேலூயா. அப்படி கொடுக்கிறது ஒன்று இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, முகங்கோடி கொடுக்கிறது. எத்தனை வாட்டி ஆண்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், உனக்குன்னு அறிவு இல்லை, உனக்கு சம்பாதிக்க திறமை இல்லை, ஆவுன்னு ஏண்ட வரைய. அப்படியும் முகம் கோடாத. மூணாவது, அவங்கள தடை பண்ணாத. ஏடி அவன் வருவான், அவன் வரான்னா நான் பெட்ரூமில் போய் என்ன பண்ணிக்கிறேன், ஒளிஞ்சுக்கிறேன். வீட்டுக்கார் வீட்டில் இல்லைன்னு என்ன பண்ணிடு, அதையும் சொல்லிடு. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. முகம் கோணாத, திரும்ப கேளாத, தடை பண்ணாத. உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாங்கள் என்று சொன்னால் தேவன் அனுப்பி தான் அவன் கேட்குறான். அவனுக்கு நீ கொடுத்தால் அவர் கொடுப்பார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்கிட்ட யாராவது 2 லட்ச ரூபா கேட்பாங்களா? என்கிட்ட போய் யாராவது அப்படி கேட்பாங்களா? ஏங்க, அவரே வாடகை வீட்டில் இருக்காரு. அப்போ கேட்குறவங்க அந்த ஒரு சொற்பா போட. இப்போ நம்ம வீட்டு முன்னாடி நம்ம ஏறி போனோன்னா நம்ம தான் எப்பவுமே ராஜா மாதிரி இருக்கோம். காரில் இறங்குறதும் காரில் போகிறதும். ஆமேன். அப்போ அவர், ஐயா கிறிஸ்மஸ் வந்தது, சரி என்ன தான் உனக்கு பிரச்சனை? கிறிஸ்மஸ் வந்தது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, வேறு எதுக்கு உனக்கு காசு வேணும்? அப்போ நான் வேண்டாம் அப்படின்னு போயிட்டான். அப்படி சொல்ல பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா எனக்கு வேண்டான்ட்டு போயிட்டான். நான் சொல்ல, பழைய கூடாரத்தில் இருக்கிற வயசான தகப்பன், 95 வயசு அவருக்கு. காலைல கேட்டை தட்டி நிற்கிறாரு. நான் போய் கேட்டை திறக்க போகும்போது, பா ஒரு 100 ரூபா கொடுப்பானார். 100 ரூபா கொடுக்கணுமா? எதுக்கு ஐயாண்ணே? எனக்கு வேணும் கொடு அப்படின்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா, 100 ரூபா நான் தாரேன். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணும்? காணிக்க போனோம். இது நான் சம்பாதிக்கலை. 2019ஓட என் வியாபாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே ஜனங்க கொடுக்கறது. இந்த ஜனங்க கொடுக்கறத எனக்கு சாப்பிட்றதுக்கும் என் பிள்ளைகள் படிப்புக்கும் தான் ஏசப்பா கொடுத்துருக்காரு, வாடகை கொடுக்கறதுக்கு. இந்த பணத்தை தேவையில்லாமல் நீங்கள் ஒயின் ஷாப்பில் கொண்டு கொடுத்தேன், நீங்கள் கொண்டு போய் சிகரெட்டு குடித்தேன்னா இந்த கணக்குக்கு நீங்கள் அவர்கிட்ட பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நிற்காரு. 5 மணிக்கு வந்து நிற்காரு. நான் காலையில் இப்போ 5 மணி ஜபம் நடந்துச்சு. 5 மணிக்கு வந்தேன். என்னையாண்ணா? முதல்ல அந்த 100 அப்படி, முதல்ல அந்த 100. அவருக்கு எவ்வளோ பயம் பாருங்க. நம்மளால எல்லாம் சிலுவையை போட்டு வாங்கிட்டு பணம் கொடுக்க மாட்டான். அவருக்கு அவ்வளோ பயம். 100 ரூபாயில் அவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு. அப்போ தான் நான் நினச்சேன், உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு முகம் கோணாத. கைகளை தட்டுங்க போகல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் இயேசு சொல்றார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 6:38 வாசிக்கும் போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து கொடுக்கவே மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நம்ம எங்கே போனாலும் 100, 200 மொய் வச்சுட்டு நான் மட்டும் 2000, 3000 வரும்னா யோசிக்கலாமா? நான் அப்படி என்னையே யோசிப்பேங்க. நான் ரொம்ப அதிகமாக யோசிப்பேன். நம்ம அந்த காலத்தில் கஷ்டப்பட்டோம், 100 பெருசாக இருந்துச்சு. அப்போது என் இருதயத்தில் அப்படி இருந்துச்சு. நமக்கும் அப்படி தான் என்ன பண்ணுங்க. ஆனால் நான் ஆண்டவரை நம்பினதுனால தான் ஆண்டவர் எனக்கு அமுக்கி குலுக்கி, நல்ல கை தட்ட மாட்டேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ கொடுக்கிறவனுக்கு தான் பரலோகம் கொடுக்குது. எதுக்கு, எங்கே, எப்படி கொடுக்கணும் என்பதை நீங்கள் வேதத்தை படித்து அறிஞ்சிருக்கணும். பாருங்க, நீங்க கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்றாரு? சீசர்களுக்கு சொல்லுகிறார். ஜனங்களுக்கு சொல்லும்படி அவர் கட்டளை கொடுக்கிறார். கொடுக்கிறவன் ஒரு நாள் குறைவுபட மாட்டான். நான் எந்த கூட்டம் நடத்தினாலும் நான் நினைக்கிறது ஒண்ணுதான், நானே காசு செலவு பண்ணணும்னு நினைப்பேன். என்னையே ஆசீர்வதிங்க ஆண்டவரை. யாருக்கிட்டையும் யாராவது சொல்றதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படியா இருதயம் சின்ன வயசுலேருந்தே கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்னு எண்ணம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு எண்ணத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். அப்போ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து வரும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவுதான் உங்களுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அளக்கும் போது கணக்கு பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக நான் என்ன வேணாலும் செலவு பண்ணுவேன். அதை யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டால் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் சிரசின் மேலே அந்த தைலத்தை ஊற்றும் போது யூதாசுக்கு மேலே ஆண்டவருக்கே கோபம் வந்துருக்கும். எனக்கே கோபம் வருது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்துக்கு மீட்டிங் நடத்துகிறோம். இதுக்கு மண்டபம் இவ்வளோ செலவாகுது, சாப்பாடு இவ்வளோ செலவாகுது. ஒன்னால் ஒரு மண்டபம் எடுத்து செலவு பண்ண முடியாது. என்னைக்குமே கர்த்தருடைய பிள்ளை, நீ பைசாவே தரலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இதை நடத்த வல்லமை இல்லை தேவன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொன்னான், இந்த வீண் செலவு என்னத்துக்குன்னா, எனக்கே படிக்கும் போது யூதாஸ் மேலே அவ்வளோ ஒரு கோபம் வருகிறது. அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இப்போ கூட நாங்கள் ஜெப முகாமுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். அது எனக்கு சந்தோஷமா. எனக்கு யாருக்கிட்டையும் வாங்க விருப்பமே கிடையாது. அதனால தான் முதல் டிக்கெட் எடுப்பதை முழுவதுமே நான் சகோதரன் கொடுத்தானே, ஒருத்தரும் தர்றதுக்கு முன்னாடி இந்தாங்க நான் என்னுடைய பங்கு டிக்கெட் எடுங்கன்னு சொல்லி அத்தனை 40 பேருக்கு மேலே டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறோம். புரிஞ்சிட்டீங்களா? தேவனுக்கு நீ அளக்கிற அளவின்படி தான் கர்த்தர் அளப்பார். நீ கொடுக்கிறத எந்த விஷயம் தெரியும், அன்பா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், முழு மனதோடு செய்யுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப்பே வேண்டாம். நான் சொல்கிறேன், உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் உண்மையான அன்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த உடம்பு சரியில்லாமல் மாறிடும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் சொன்னது போல நல்ல கொடுக்கிற ஜனமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, மற்றவர்களுக்கு, அதாவது பணம் மாத்திரம் நான் சொல்லலை, சைடில் சிந்தில் இவர் வந்து காணிக்கையை தந்திரமாக கேட்காருன்னு எடுத்துடாதீங்க. அல்லேலூயா. தயவுசெய்து நீங்கள் தந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அது மேலே எனக்கு எப்போவுமே விருப்பம் கிடையாது. ஆண்டவருக்கு வேணும்னா எப்படி வேணாலும் கூட்டத்தை நடத்துவார். எத்தனை இடத்த நாங்கள் மாற்றி மாற்றி வருகிறோம். அதெல்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஏனென்று சொன்னால் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை, கர்த்தர் என்னை நம்பி தந்திருக்கிற இந்த ஜனத்தை நான் கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். அல்லேலூயா. அதனால் இது ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் மரம் நல்லதென்றால் நல்லதுன்னு சொல்லுங்க. அவன்கிட்ட என்ன சுவாபம் இருக்குன்னா கொடுக்கிற சுவாபம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தாயார் 90ஆம் ஆண்டு எங்கள் அம்மாவுக்கு பக்கவாத நோய். அப்போது ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாச்சு. திருச்செந்தூரில் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. 6 மணி நேரத்தில் எங்கள் மாமா சொந்தக்காரன் திவாகர்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அப்போது அங்கெல்லாம் பார்த்துட்டு திருச்செந்தூர் பெரிய ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு சேர்த்தாங்க. சேர்க்கும்போது அம்மாவுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ எங்கள் தாய் மாமா, என்னுடைய அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணன் 6 மணி நேரில் இருந்தாங்க மடத்து வலையில். அப்போ அவங்க அந்த நாளில் நல்லா 90ல் 2000 ரூபா 100 ரூபா நோட்டு 20 நோட்டை பைபிளில் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஜெயத்துக்கு, எங்கள் அம்மா பேர் ஜெயத்துக்கு ஆஸ்பத்திரி பயப்படா 2000 ரூபானா இன்றைக்கி 2 லட்சம் ரூபா. அது அந்த மாதிரி காசு. அந்த நாட்களில் 90ல் வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே 50 ரூபா தான். என்னது, ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கே 50 ரூபா தான் டிக்கெட்டு. அப்போ எத்தனை மடங்கு பாருங்கள். அப்போ அந்த பைபிளை வேன்காரங்க வந்து அம்மாவை இறக்கி விட்டு, ஆட்களாம் இறக்கி விட்டு பைபிளை மறந்து என்ன பண்ணிட்டாரு, தூத்துக்குடி கொண்டு போயிட்டார்.
இப்போ யாருக்குமே தெரியாது, அதில் பைபிளில் பணம் இருக்குது, ஒரு சிலர் தான் தெரியும். அப்போ திரும்பி சொன்னாங்க, இது கர்த்தர் கொடுத்த பணம், இது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பைபிள் இருக்கிறதுனால. இந்த பைபிளில் இருந்ததுனால அந்த 2000 ரூபா அப்படியே இருந்தது. மறுபடியும் அந்த வேன் போய் வீட்டில் போய் நின்றுச்சு, டிரைவரும் போயிட்டார். நைட்டு மிட் நைட்டில் போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது வச்சிருந்த 2000 ரூபா அப்படியே இருந்தது. என்னுடைய பிள்ளைகளே, அப்போது எங்கள் மாமாட்ட போய் திரும்பி கொடுக்க போனோம். அந்த மாதிரி அவ்வளோலாம் செலவு ஆகலை சொல்லும்போது, இல்லை என் தங்கச்சிக்கு நான் கொடுத்த பணம், இதை நான் திரும்பி வாங்க மாட்டேன், தங்கச்சி செலவுக்காக வைத்துக்கிடட்டுன்னு சொன்னார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் எத்தனை 90னா 2025 35 வருஷமாக என் மாமாவுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கள் மாமா இறந்துட்டாங்க, மாமா பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. நான் ஏன் சொல்ல வரேன் என்று சொன்னால், அன்றைக்கு அவங்க அதை பெருசாக நினைக்கவில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அந்த நாட்கள் அந்த பணத்தை கொடுத்து ஒரு சரியான நேரத்தில் உதவி செய்ய கர்த்தர் வைக்க முடியும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எங்கள் மாமா கடைசி வரைக்கும் ஒரு நீதிமானம், கிட்டத்தட்ட 87 90 வயசு இருக்கிற நினைக்க மரித்து போனாங்க. எங்கள் அத்தா ஐயராக இருக்காங்க. இப்போ கூட என்னுடைய திருமணத்துக்கு நிச்சயத்துக்கு எங்கள் அத்தா வந்திருந்தாங்க. நான் ஏன் என்று சொல்கிறேன் சொன்னால், அந்த குடும்பத்தை தேவன் ஒரு நாளும் வெறுமையாய் விட மாட்டார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இன்னொரு சில விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 6:35 அதை ரொம்ப அழகா இன்னும் விவரித்து சொல்லுகிறார். வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கைமாறு கருதாம நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அப்பந்தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா. இவன் இன்னைக்கு 1 சவரம் செஞ்சிருக்கேன், இவன் நாளைக்கு 1 சவரம் செய்யலைன்னா இவனை ரோட்ல இழுத்து போட்டு அடிப்பேன்னு செஞ்சுக்கிறதா பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. கைமாறு கருதக்கூடாது. எனக்கு வர வேண்டிய இடம் பரலோகத்திலிருந்து வருகிறது. தேவன் என்னை கொடுக்கும்படி இந்த பூமியில வைத்திருக்கிறார். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவங்க தேவனுடைய பிள்ளைகளா. நீங்க கொடுக்கிறத நீங்க அடுத்து தருவாங்கன்னு கொடுத்தீங்கன்னா அது 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 வந்து பிள்ளை இல்லை. பைபிள் சொல்லுது அழகா, நீங்க உன்னதமானவருக்கு பிள்ளை. ஏன்னா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். ஆமென். அதனால அன்பா நல்லா கொடுங்க, நன்மையா நல்லா கொடுங்க, எதையுமே சந்தோஷமா செய்யுங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் சமூகத்தில் வரதுனால அன்றைக்கி 9:20 வந்துட்டேன். ஏன் சொல்லுங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்களாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? எங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன நீ சோறா பொங்குற வீட்டு. ஆனாலும் நீங்கள் உண்மையான அன்பு வச்சுருந்தா கட்டாயம் என்ன பண்ணுவீங்க? ரேஷன் கடையில் 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எல்லாம் வீட்டில் இருப்பீங்க. கல் டப்பா எல்லாம் எங்கே தான் இருக்குங்க. எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். தயவு செய்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க உன்னதமானவருக்கு பிள்ளையா இருக்கணும்னா தேவன்கிட்ட ஏசப்பா விரும்புவார். இவன் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புவார். அப்போ நீங்க உங்ககிட்ட இருந்து தரித்திரர்களுக்கு, ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு, அதுக்கு அன்பை, தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் பணம் கொடுத்து ஊழியம் செய்வதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க. இப்போ இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து கர்த்தருக்கு வேலை செய்கிறாங்க. தம்பி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறான். நிறைய பேர் உணவுக்காக, உணவை பரிமாறுறவங்க, எல்லா விதத்திலும் நம்ம ஊழியம் செய்கிறோம். ஏன்னு சொன்னால், நீங்கள் இங்கே கர்த்தருக்கு செய்தால் கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், அதுதான் தேவனிடத்திலிருந்து வந்துற ஒரு பிரதானமான. அதனால தான் சொல், மரம் நல்லதென்றால் நல்லதென்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாத. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க, எனக்கு திரும்பி தருவாங்கன்னு கொடுக்காதீங்க. ரைட். எங்கள் மாமா சொன்னாங்க, அது எனக்கு வேண்டாம், தங்கச்சிக்குன்னு கொடுத்தாச்சு. எனக்கு தெரியாது, உன் பிள்ளைலாம் நாளைக்கு நல்லா இருக்கும், எனக்கு டபுள் மடங்கு கொடுன்னா சொன்னார்? சொல்லலை. கொடுத்துட்டா தேவன் கொடுப்பார். கடைசி வரைக்கும் அவங்க ஒரு நாள் கஷ்டத்தின் பாதையில் வந்ததே இல்லை. கைகளை தட்டுக்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்கிறார் பாருங்க. அதே 34 இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா 6:34 திரும்ப கொடுப்பார்கள் என்று
நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க ஆண்டவருக்குள்ள வாழ கத்துக்கிடணும். அது பின்னாடியே போகக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் தான் நம்மளை நடத்தும். கர்த்தருடைய ஆளுகை தான் நம்ம எல்லாம் பரலோகராஜ்யம் போகிறவங்க, நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவங்க. இந்த பூமி கொஞ்ச காலம் 80 ஆண்டு தான் பைபிள் சொல்லுது. பலத்தின் மிகுதி 80 ஆண்டு தான். அதுக்கு மேலே வருத்தமும் குழந்தையா மாறிடுவீங்க. நீங்கள் நல்லதே செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு எப்படி தான் இருக்கும்? தீமையாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வாழுகிற காலத்தில் நல்ல மரமாக இருந்துருவோம். ஆமென் சொல்லுங்க. நல்ல மரத்தை மாத்திரம் நல்ல மரம் சொல்லணும். கெட்ட மரம்னா அது கெட்ட மரம். உங்ககிட்ட கேட்குறவங்க நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும். அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இங்கே ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். அதனால் கைமாறு கருதக்கூடாது, முகங்கோணக்கூடாது. உங்கள் கிட்ட உங்களை அறிஞ்சு தான் உங்கள் கிட்ட வந்து இப்போ பஸ்ஸு டிக்கெட்டு எடுக்கிறார்ல, பஸ் டிக்கெட்டர் பேர் என்ன, கண்டக்டர். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்போமா? என்ன கேட்போம்? டிக்கெட்டு குடியான்னு கேட்போம். அதுபோல் நம்மக்கிட்ட சிலரை தேவன் அனுப்புகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கத்தக்க நம்மளை ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். கைகளை தட்டுங்க பாகல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அதை ஆண்டவர் பார்ப்பார். உங்கள்கிட்ட இல்லைன்னா இல்லை, ரைட், என்கிட்ட இல்லை, நான் தரலை அப்படி. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா இவர்களை இவ்வளோ மேன்மையாய் பாய்த்தார். ஊழியக்காரனா ஒன்றும் இல்லாதவன், ஊழியக்காரனா ஒரு யூஸ்லெஸ்ஸு, வேஸ்ட்டு, அவன் வெறும் ரோட்டில் அப்படி நினைக்க விடலை ஆண்டவர். அவர்களை மேன்மையாய் நிறுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், என்கிட்ட கேட்குற ஆள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் கேட்குறாங்க. ஏன் சொல்லுங்கள்? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் அதனால் ரொம்ப பாக்கியமாக என்றேன். ஆமென். அதுபோல தான் கர்த்தர் உங்களை, நீங்கள் அவங்ககிட்ட போய் நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஒரு ஓட்டாண்டி, நான் ஒன்றும் அவங்க முன்னாடி சொல்லாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக மட்டும்தான் நம்ம தாழ்மைப்படணும். எந்த மனுஷனுக்கு முன்பாக காலில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு உபதேசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ தான் என்னை வெட்டி போட்டால் நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, சாகிற வரைக்கும் நல்லதான் ஆண்டவரை நினைக்கணும். யாருக்கு தீங்கி நினைக்க, எல்லா ஊழியக்காரும் நல்லா இருக்கணும், எல்லா சபையும் நிரம்பணும், எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். கடந்த நாளில் தேவனை அறிஞ்ச பிள்ளை வீடு கட்டினார். எனக்கும் அவருக்கும் அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது, என்னை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனாலும் நான் சொன்னேன், ஏசப்பா உங்கள் நாமத்தில் கட்டின பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதமாக இருக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு சிலுவையை வைப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வைப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் கம்பெனிக்குள்ள வசனம் இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் ஜெபம் பண்ணி காரியத்தை செய்வீங்க. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் இயேசுவை ஆராதிக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதன் மூலமா தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களினாலதான் ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டே கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். அதான் எனக்கு ஆசை. ஆமென். எந்த சிச்சுவேஷன்லையும் போய் புக் எடுத்துட்டு போய் நீங்கள் 10 ரூபா கொடு, நான் 10 ரூபா கொடு, சர்ச்சு கிட்ட போகிறோம்லாம் புறஜாதிட்ட போய் கேட்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். ராமே சொல்லுங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் சொல்கிறேன். சமீபத்தில் ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டு உங்களுக்கு நான் எதா அனுப்பணும், நீ அனுப்பாத, ரட்சிக்கப்பட்டா இயேசுவை தேடு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எனக்கு காணிக்க கொடு, நீ சும்மா உன் காணிக்க எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். இப்படி பேசுனா நீங்கள் வளர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி எனக்கு தேவையில்லை. ராமேன்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்டு எவ்வளோ பேர் யூடியூப்பில் தொடுறாங்க. அவங்ககிட்டலாம் நான் காணிக்க வாங்க, அதை தான் ஜிபேயும் சாவர வரைக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் செத்து மண்ணாக போனாலும் பரவாயில்ல, இயேசுவிடம் கண்மலை ஊழியத்தில் எங்கேயும் ஜிபே அனுப்பாத. எவனோ ஒருத்தன் கர்த்தரை ஆராதிக்காத ஒருத்தன் வந்து பணம் கொடுத்து அந்த ஆலயம் கட்டி நான் அப்படிலாம் வெளிப்பட தேவன் விரும்பலை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். அதில் தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும். ஆமென். மோசே இஸ்ரவேல்கிட்ட தான் சொன்னார் காணிக்க கொண்டு வான்ட்டு, வேறு யார்ட்டையும் சொல்லலை. காணிக்க வந்தால் போதுன்னு சொல்லிடணும். அதில் தான் சொல்கிறேன், மண்டபம் வேட சந்திக்கப்பட்டுருச்சு, சாப்பாடு சந்திக்கப்பட்டுச்சு, இனி யார் அது கொடுக்காதீங்கன்னு சொல்கிற காரணம் அதான். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கர்த்தரை பார்க்கணும். மரம் நல்லதென்றால் நல்லதுன்னு சொல்லுங்க, மரம் கெட்டதென்றால் உன்கிட்ட விரும்புகிறவனுக்கு முகத்தை கோணாத, விரும்பாதவனுக்கு கொடுக்காத.
உன்கிட்ட விரும்புவான், வாங்குறதுக்கு விரும்புவான். உன் அங்கியை கேட்பான், அவன் உன் ட்ரெஸ்ஸை வஸ்திரத்தை கேட்பான். அவனுக்கு என்ன கொடு? அங்கேயும் கொடு. 1 மைல் தூரம் நடக்க வைப்பான். அவன் ரொம்ப முக்கியமானவனாக இருப்பான், கூட பிறந்தவனாக தான் இருப்பான், சொந்தக்காரனாக தான் இருப்பான். நட அவன் கூட 2 கிலோமீட்டர்ன்றார். ஏன்னா நான் உனக்குள்ளே இருக்கிற இவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிற என்பதை அவன் அறிந்து கொள்ளணும். இதனால் மட்டும்தான் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு வர முடியுமோ தவிர மற்றபடி நீங்கள் வேறு என்ன செய்தாலும் ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.